தமிழ்நாடு அப்படிங்கும்பொழுது மட்டும் பிஜேபிக்கு ஏன் வந்து ஒரு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை அல்லது ஒரு ஒரு குரூர சிந்தனை, தமிழர்களை பழிவாங்கணுங்க கூடிய ஒரு கேவலமான சிந்தனை பிரதமர் பதவியில் இருந்தால் கூட சங்கி கும்பலுக்கு வரும் என்றால் அதற்கு காரணம் ஸ்டாலினுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, பிரதமரை போய் கீழ்த்தரமான அரசியல் பண்றாரு சொல்றது ரொம்ப கொச்சையா இருக்கு. இல்ல, நீ என்ன பண்றியோ அதை தானே சொல்ல முடியும். தமிழ்நாட்டுல இருந்து வரி பணம் வேணும், ஆனா தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொடுக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அப்போ தமிழ்நாட்டை வஞ்சிக்கணுங்கிற சிந்தனையோட தானே இருக்காங்க. ஏங்க அவங்களுடைய திட்டம், RSS பிஜேபியினுடைய திட்டம் ரொம்ப தெளிவானது, மாநிலங்களே இருக்கக்கூடாது. அப்ப இந்த அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு குரூர சிந்தனையை பிஜேபி வச்சுக்கிட்டு பிரதமர் நரேந்திர மோடியும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தா எப்படி வரவேற்க முடியும்? இழவு வீட்டுக்கு விரோதி வந்தா கூட மதிக்கக்கூடியவர்கள் தான் தமிழர்கள். எதிரியாக இருப்பதற்கு கூட தகுதியற்ற பிஜேபி, RSS பிஜேபி மனித சமூகத்திற்கு எதிரானது. அவர்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்கள். அவர்களை எப்படி நம்ம வந்து ஒரு கட்சி, ஒரு தலைவர், ஒரு ஒரு பிரதமர்னு ஏற்றுக்கணும்? ராகுல் காந்தியை வைத்து தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறத பேசுகிறோம் இருக்காங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்குற வழியை பாருங்க, இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத கூட நான் ஸ்டேட்மெண்ட் சொல்ல மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ந்தா என்ன, வளராட்டி எனக்கு என்ன? காங்கிரஸ்காரர்கள் கொஞ்சம் வேலை செய்யட்டும், உட்காந்துக்கிட்டு திமுகவுன்றது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் காங்கிரஸுக்கு பிரயோஜனமா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பிரயோஜனமாக இருக்காது. இப்போ பாசிசமா பாயாசமான்னு கேட்ட விஜய் கூட ராகுல் காந்தி என்ன பேசியிருப்பாரு? ஒருவேளை தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சா திமுக படுதோல்வி சந்திக்கும் கூட காங்கிரஸ்காரங்க வெளிப்படையா சொல்றாங்க. ஐயோ, ரொம்ப பயமா இருக்குதுங்க எங்களுக்கு கேட்கும் போது. ஜோகல்ல அந்த ஒரு படத்துல, சிவகார்த்திகேயன் படத்துல, ஐயோ இதெல்லாம் இங்க வியாபாரம் ஆகாது அப்படின்னு தெரியுமா? ஏற்கனவே வியாபாரம் ஆகாம தான் தமிழ்நாட்டில் நீங்க இருக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாம் ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம் வாய விட்டாங்க அப்படின்னா இன்னும் வாங்கி கட்டின்னு தான் போவாங்க. அதனால கட்சிக்கு லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் சிறுவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். பிரதமர் மோடி தமிழகம் வராரு, கோவையில் அந்த விவசாயிகள் சங்க மாநாட்டில் கலந்துக்கிறாரு. எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் போராட்டம் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக ஒடிசாவில் தமிழர்கள் குறித்து அவதூறு பேசினார், பீகாரில் பேசினார். இப்போ தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லி போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. ஏற்கனவே இந்த கோவைக்கும் சரி மதுரைக்கும் சரி இந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் வந்து ஒன்றிய அரசு இன்னும் ஒப்புதல் தரலை. அந்த பிரச்சனையை வேற முதல்வர் எழுப்பியிருக்கிறாரு. இவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக நடக்கக்கூடாது மோடி அவர்கள் சொல்லி அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. மோடி அவர்களுடைய பயணமும் சரி இந்த விமர்சனத்தையும் சரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரே கேள்வியில் 2 சப்ஜெக்டை தொட்டுட்டீங்க. மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது அப்புறமா வரும். பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றதை அதை எதிர்க்கணுமா அப்படின்னா, எதிர்க்கிற லட்சணத்தில் தான் நரேந்திர மோடி இருக்கிறார். தமிழர்களையோ தமிழ்நாட்டையோ என்னைக்காவது கௌரவிக்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுறது, பிஜேபிக்காரங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்து குண்டு வச்சுட்டு போகிறாங்கன்னு பேசுறது, தமிழ்நாட்டுக்காரங்களை திருடர்களாக ஒப்பிடுவது, தமிழ்நாட்டுக்காரர்களை அறிவற்றவர்களாக. நீ ஒரு சில பார்த்தீங்கன்னா தமிழர்களை வந்து இமிட்டேட் பண்ணுற மாதிரி வீடியோலாம் வேறு போட்டான், கிண்டல் பண்ணி போட்டிருந்தான். வாழையில என்ன சாப்பிடணும்னு கூட தமிழர்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரியெல்லாம் கிண்டல் பண்ணிலாம் போட்டிருந்தாங்க. இப்படி தொடர்ந்து பிஜேபி, அதுக்கப்புறம் பிஜேபியில் இருக்கிற நிர்மலா சீதாராமன், குஷ்பு உட்பட எல்லாரும் தமிழர்களை வந்து தமிழ்நாட்டு பெண்களை வந்து பிச்சைன்னு கொச்சப்படுத்தினான். இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குறது, சரிங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அப்போ தமிழ்நாடு அப்படிங்கும்பொழுது மட்டும் பிஜேபிக்கு ஏன் வந்து ஒரு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை அல்லது ஒரு ஒரு குரூர சிந்தனை, தமிழர்களை பழிவாங்கணுங்க கூடிய ஒரு கேவலமான சிந்தனை பிரதமர் பதவியில் இருந்தால் கூட சங்கி கும்பலுக்கு வரும் என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து, அதாவது இந்தியாவில் தொடர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் மாநில உரிமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மொழி உரிமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா விதமான உரிமையும் வந்து தமிழ்நாடு தான் வந்து அந்த குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போது சங்கி கும்பலுக்கு இந்த நாட்டை அடிமைப்படுத்தணும், இந்த நாட்டை வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் எழுதி கொடுத்துடணுங்கிறதுக்காகவே ஆட்சிக்கு வந்து இருக்கக்கூடிய பிஜேபிக்கு இது ஒரு பெரும் சிக்கலாக இருக்கிறது. எதிர்ப்பு குரல், கலக குரல், சனாதனத்துக்கு எதிரான குரல், பாசிசத்திற்கு எதிரான குரல், முதலாளித்துவத்திற்கு எதிரான குரல், மோனோபோலிங்கிறதுக்கு எதிரான குரல் எங்கேருந்து வந்து இந்தியாவில் தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் தொடங்குது. அதனால தான் பிஜேபி சங்கி கும்பலுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாலே ஒரு ஒவ்வாமை, எரிச்சல் ஏற்படுது. அதனால தான் தமிழர்களை தொடர்ந்து இந்த மாதிரி கீழ்த்தரமாக பேசிக்கிட்டே இருக்காரு. ரீசெண்டாக என்ன சொன்னார்? பீகார்லேருந்து வந்து உழைக்கக்கூடிய மக்களை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கு அவங்க என்ன இன்டர்பிரிட்டேஷன் வேணால் கொடுக்கலாம். ஆனால் உண்மையாக தானே, நீங்கள் தொடர்ந்து தமிழர்களை இழிவுபடுத்திட்டு தானே வரீங்க, தமிழ்நாட்டு மக்களை வந்து கேவலமாக தானே பேசி வரீங்க. அப்படி
தமிழ்நாட்டு மக்களை இழிவா பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் எதுவும் தராம தமிழ்நாட்டுக்கு வரி பகிர்வையும் ஒழுங்கா கொடுக்காம பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்த மக்கள் வரவேற்கணும்னு நினைச்சா இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன அந்த அளவுக்கு சூடு இல்லாதவர்களான்னு கேட்கிறேன், இல்ல அறிவில்லாதவர்களான்னு கேட்கிறேன். பிஜேபி என்ன நினைச்சுட்டு இருக்கு? திமுகவுக்கு எதிரான சிந்தனை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்குதா? அவங்களுக்கு திமுகவை சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு தமிழ்நாடு பிடிக்கும்ல, தமிழ் மொழி பிடிக்கும்ல, தமிழ்நாடு வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிந்தனை இருப்பவர்கள் தான். உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால திமுக வேண்டாம்னு நினைக்கலாம், ஆனா திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க போய் பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்களா? ஸ்டாலின் தான் திட்டமிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு. இப்போ கூட இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கலன்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணுறாரு. ஆனால் இவர் போய் சரியான அந்த விவரங்களை கொடுக்காதனால தான் அது தள்ளி போட்டிருக்கிறாங்க. இவரை போய் நேரில் போய் கொடுத்தா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் ஸ்டாலினுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, பிரதமரை போய் கீழ்த்தரமான அரசியல் பண்ணுறாருன்னு சொல்கிறது ரொம்ப கொச்சையாக இருக்குது. இல்லை, நீ என்ன பண்ணுறியோ அதை தானே சொல்ல முடியும். எங்க சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் போய் அந்த அறிக்கையை கொடுத்துருந்தா அவங்க வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படி வானதி ஸ்ரீனிவாசன் தான் போய் கொடுத்துருக்காங்களே. பிஜேபியை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ போய் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை மனுவெல்லாம் அவனை கொடுத்துருக்காங்களே. நீ உன் கட்சிக்காரனையே நீ மதிக்கல. அப்போ முதலமைச்சர் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா விவரங்களை கேட்டு மறுபடியும் சமர்ப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே செகண்ட் டைம் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. என்ன எக்ஸ்ட்ரா விவரங்கள் கேட்டது அது எல்லாம் போக இப்போ எதுக்காக ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறாங்க? பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டம் கொடுத்துச்சா? அவங்க தொடங்கக்கூடிய ஏதாவது திட்டங்களுக்கு தமிழில் பெயர் வைச்சுதா? இல்லை தென் மாநிலங்களுடைய பார்ட்டிசிபேஷனை அங்கீகரிக்கிற மாதிரி இவங்க ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா? மதுரை எய்ம்ஸுக்கு அறிவிப்பு எப்போ பண்ணாங்க? அடிக்கல் எப்போ நாட்டினாங்க? மதுரைக்கு எய்ம்ஸும் தரமாட்டேன், மெட்ரோவும் தரமாட்டேன், அதானே பிஜேபி சொல்லுது. ஆனால் தமிழ்நாடு போன்ற வளர்கின்ற மாநிலங்கள்லேருந்து வரியை மட்டும் அதிகமாக எடுத்துப்பாங்களா? எடுத்துக்கிட்டு வளரக்கூடாதுன்னு இவங்க வச்சுருக்காங்க பாருங்க பிஜேபி. தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் கிட்ட அதிகமான வரியை வசூல் செய்து பிஜேபி ஆளுகின்ற அந்த மாநிலம் வளரவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பிஜேபி கும்பல் இருக்கு இல்லையா, அந்த மாநிலத்திற்கு இவங்க அந்த வரி பணத்தை எடுத்து செலவழிக்கிறாங்க. சரி, நீ செலவழிக்கிறதுலையும் நம்ம என்ன கேட்குறோம்? ஆக்கப்பூர்வமாக செலவழி, அந்த மக்களை எம்பவர்மெண்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாநிலத்தை வளர்க்குற மாதிரி பண்ணுனா. இல்லை, நான் வளர்க்கவே மாட்டேன், அவர்களை இன்னும் நான் வந்து அடித்தட்டிலே வச்சுட்டு இருப்பேன், அப்போ தான் திரும்ப திரும்ப அவன் ஏமாந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவான் அப்படிங்கிறனால தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம அதை தானே எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டிலேருந்து வரி பணம் வேணும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொடுக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அப்போது தமிழ்நாட்டை வஞ்சிக்கணுங்கிற சிந்தனையோட தானே இருக்காங்க. ஏங்க, அவங்களுடைய திட்டம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய திட்டம் ரொம்ப தெளிவானது. மாநிலங்களே இருக்கக்கூடாது. அவர்களுடைய இந்த திட்டத்திற்கு எதிராக, இந்த சதி திட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே வருது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிறாங்க. அப்போது பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய சிந்தனை ரொம்ப கிளியர். மாநிலங்கள் இருக்கக்கூடாது, மிக முக்கியமாக தமிழ்நாடு இருக்கக்கூடாதுங்கிறதுலாம் அவங்க மிக குறியாக இருக்கிறாங்க. அதற்கு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதனால தான் போய் எல்லாருக்கிட்டையும் மற்ற மாநிலங்கள்லாம் போய் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு 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 மோசமான சிந்தனையை தமிழ்நாட்டுக்கு போனால் கொண்டுருவாங்க, தமிழ்நாட்டுக்கு போனால் அடிக்கிறாங்கங்கிற மாதிரி போய் அவதூறு வதந்தி எல்லாம் அங்கே பரப்பிட்டு இருக்காங்க. அப்படி பரப்பின ஒரு யூடியூபருக்கு வந்து கட்சியில் பதவியும் கொடுத்துருந்தாங்க, எம்எல்ஏ சீட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு குரூர சிந்தனையை பிஜேபி வச்சுக்கிட்டு, பிரதமர் நரேந்திர மோடியும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தால் எப்படி வரவேற்க முடியும்? இழவு வீட்டுக்கு விரோதி வந்தால் கூட மதிக்கக்கூடியவர்கள் தான் தமிழர்கள், சரிங்களா? ஆனால் அதை அந்த அதாவது எதிரியாக இருப்பதற்கு கூட தகுதியற்றவன் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் பிஜேபி மனித சமூகத்திற்கு எதிரானது. அவர்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்கள். அவர்களை எப்படி நம்ம வந்து ஒரு கட்சி, ஒரு தலைவர், ஒரு 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 பிரதமர்னு ஏற்றுக்க முடியும்? இல்லை, ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற தவறான இதிலே போகிறாரு. இந்த எலெக்ஷனோட திமுக காலி ஆயிரும். அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எஸ்ஏஆரை வந்து எதிர்க்கிறாங்க. எஸ்ஏஆருக்கு எதிராக அரசு ஊழியர்களை தூண்டி விட்டு எஸ்ஏஆருக்கு எதிரான போராட்டங்கள் ஈடுபட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எஸ்ஏஆர் தான் அவ்வளோ பெரிய யோக்கியமான சிஸ்டம் அப்படின்னா, நீ அந்த ஓட்டர் லிஸ்ட்டை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கொடுன்னா ஏன் தேர்தல் ஆணையம் பம்முது? இப்போ நம்ம அதை தானே கேள்வி கேட்குறோம். நீ பீகாரில் எஸ்ஐஆர் பண்ணின, எவ்வளோ லட்சம் வாக்காளர்களை நீ வந்து டெலீட் பண்ணின, என்னென்ன பேசிஸில் டெலீட் பண்ணின, டீட்டெயில்ஸ் கொடுன்னா ஏன் கொடுக்க மாட்டேங்குது? எஸ்ஐஆரை வேண்டான்னு நீங்கள் யாரும் சொல்லலை. நீ பண்ணுற விதம் ஒரு உள்நோக்கத்தோட சதி திட்டத்தோடு இருக்குது. பிஜேபியினுடைய அடியாளாக தேர்தல் ஆணையம் வேலை செய்யுது.
பீகார் போன்ற மாநிலங்களில் எடுத்து முடிச்சிட்டாங்க, அங்கே பின்தங்கிய மாநிலம் சொல்கிறீங்க, தமிழ்நாடு படித்த மாநிலம் வளர்ந்த மாநிலம் சொல்கிறீங்க. எஸ்ஐஆரை பார்த்து பயந்து அரசு ஊழியர்களை தூண்டி விட்டு எஸ்ஐஆரை இல்லாமல் பண்ணி கள்ள ஓட்டு போட்டு திமுக ஜெயிக்கலான்னு பார்க்குதான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், விழிப்புணர்வு இருக்க மாநிலம் அப்படிங்கிறதுனால தான் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம். பீகாரில் நீங்கள் எந்த அளவுக்கு அயோக்கியத்தனம் பண்ணீங்க எஸ்ஐஆரில், அதை பார்த்துட்டு தானே நாங்கள் சொல்கிறோம். ஏன் உங்களுக்கு அவசரம்? ஒரு மாதத்தில் 6.5 கோடி வாக்காளர்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் சரிபார்க்க முடியுமா? அப்லோட் பண்ண முடியுமா? உங்ககிட்ட ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டால் கொடுக்க முடியாத லட்சணத்தில் தான் நீங்கள் டேட்டா பேஸை வச்சுருக்கிறீங்க. எது கேட்டாலும் தேர்தல் ஆணையத்தால் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியல. அப்புறம் எப்படியா டூப்ளிகேட் இருக்குது, அப்பா பேர் எப்படியா ஏபிசிடின்னு இருக்குது, எப்படியா டோர் நம்பர் 00ன்னு இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. அப்புறம் இவங்க இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்க, நீ 2002 2005 எஸ்ஐஆரில் இருந்த விவரங்களை கொடுன்னு கேட்குது. 2005 எஸ்ஐஆர் போது நாங்கள் எந்த ஃபார்முமே ஃபில்அப் பண்ணி கொடுத்ததே கிடையாது. இப்போ மட்டும் எதுக்கு ஓட்டர்ஸே வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க? தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் எந்த லட்சணத்தில் ஒர்க் ஆகும்னு தெரியும். சாமானியர்கள் எப்படி அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க முடியும்? இப்போ இதில் என்னென்னா, பிஎல்ஓக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லை. இப்போ எங்கள் வீட்டுக்கு வரவங்கள என்ன சொல்கிறாங்க, அந்த மேலே 1 2 3ன்னு 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள், மற்றதை ஃபில் பண்ணாமல் அப்படியே கொடுங்க, ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணவே பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு மன குமுறுறாங்க. அப்புறம் நீனு பிஎல்ஓக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்காம, கிளாரிஃபிகேஷன் கொடுக்காம, அதை நீ வந்து ஒரு மாடல் எக்ஸிக்யூட்டும் பண்ணாமல், ஒரு போர்ஷன் வந்து நீ ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து என்னென்ன சிக்கல் வருதுன்னு பார்த்துக்கணும். அது எதுவுமே பண்ணாமல், இத்தனைக்கோ அது ரிலேட்டடாக நிறைய கேள்விகளை எதிர்கட்சி கேட்குது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. ஆனால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்குது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இல்லை. தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சந்தேகத்திற்குரியதாக இருக்குது. அவங்க இந்த பிஜேபியினுடைய சதித்திட்டத்துக்கு உடந்தையாக இருக்காங்க நல்லா தெரியும் போது எஸ்ஐஆரை எதிர்க்காம என்ன பண்ண முடியும்? எஸ்ஐஆரை எதிர்த்தாலும் தன்னுடைய கட்சிக்காரங்களை தங்களுடைய BLA 2 வந்து ப்ராப்பராக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ண வச்சுட்டு இருக்குது தானே திமுக. அப்போ சார் யார் எது செய்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. கத்தி வந்து ஆப்ரேஷன் பண்ணுற கத்தினே வச்சுக்கோங்க, அது டாக்டர் கிட்ட இருக்கா கொலகாரங்கிட்ட இருக்காங்கிறது முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி தான் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு வந்து ப்ராசஸை வந்து தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் செதைச்சிருச்சு. சரியா விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? ஏன் டெலிட் பண்ணீங்க, யாரை டெலிட் பண்ணீங்க அப்படின்னு. ஏன் சார், ஏதோ ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அழகிக்கு கூட ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து பேர் இருக்குது. தேர்தல் ஆணையம் அந்த லட்சணத்தில் தான் வேலை செய்யுது. ராகுல் காந்தி அதை அப்பட்டமாக எடுத்து காமிச்சிட்டாரு. உடனே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, அவங்க வந்து ஓட்டு போட்டாங்களான்னு கேட்குது. எப்படா ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் வந்துச்சு? பிரேசில் நாட்டு அழகிக்கு இந்தியாவினுடைய வாக்காளர் பட்டியலில் எப்படி பேர் வந்ததுன்னு கேட்குறோம். அவங்க ஃபோட்டோ போட்டு எப்படி, அது 22 பேர் இருக்குது, 22 இடத்துல அவங்க பேர் இருக்குதுங்க எப்படின்னு கேட்குறோம். அவங்க வந்து ஓட்டு போடலன்னு நீ சொல்கிற கேள்வி அது இல்லை, எப்படி லிஸ்ட்டில் வந்துச்சுன்னு தான் நாங்கள் உங்களை கேட்குறோம். அப்போது தேர்தல் ஆணையம் அந்த வாக்காளர் பட்டியலில் சரி பண்ணுறதுங்கிறது இது வரைக்கும் அவங்க பண்ணதே இல்லை. தேர்தல் ஆணையம் வேலையே செய்யலைன்னு தான் அர்த்தம். திமுகவுக்கு எதிரான மனநிலை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக ஆரம்பிச்சிருக்கு. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை. அதனால தான் அந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை வந்து திசை திருப்பி மக்கள் வந்து குழப்புறாங்க. இன்றைக்கு கூட ராமேஸ்வரத்தில் ஒரு பள்ளி மாணவி குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. ஒரு பள்ளி மாணவி கூட பாதுகாப்பு இல்லாத சூழலில் தான் தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிக்கிறார். எடப்பாடி பழனிசாமியெல்லாம் வந்து எந்த கேட்டகரியில் எடுத்துக்கிறதுனே தெரியல. அவருடைய கட்சிக்கு ஒரு தலைமை பண்பும் இல்லாமல் இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பொறுப்புக்கும் பண்பு இல்லாமல் இருக்கிறாரு. அதுக்குடைய கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கிறாரு. என்ன, அதாவது ஒரு அவதூறெல்லாம் எடுத்துக்கிட்டு அறிக்கை கொடுக்குறவராக தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. ஒரு எதிர்கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து அது என்ன ஆக்சுவலாக அப்படிங்கிறத பார்த்துட்டு அறிக்கை விடணும். தனிப்பட்ட முறையில் ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே சொந்த பிரச்சனை, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை, அதை பற்றியெல்லாம் உடனே வந்து அறிக்கை விட்டு அவதூறு பரப்புற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி பேசுகிறதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அவருக்கு என்னைக்காவது இந்த தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்திருக்கா, பொறுப்பு இருந்திருக்கா, மாநில வளர்ச்சி குறித்த சிந்தனை அவருக்கு இருக்கா? மாநில சுயாட்சினா என்னென்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? திராவிடம்னா என்னென்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ அந்த ஒரு பள்ளி மாணவிக்கு வந்து அந்த பள்ளி மாணவி வந்து ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான். அது யாராக இருந்தாலும் நான் தான் சொல்கிறேன், பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கும் பொழுது இந்த சமூகம் ஓப்பன் மைண்டோட பேச மறுக்குது. இப்போது அந்த பொண்ணை ஒருத்த வந்து ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு லவ்வை ஏற்றுக்கலன்னு வந்து கொண்டிருக்கான். இதுக்கு காரணம் என்ன? காலம் காலமாக பெண் என்றால் ஆண் சொல்வதை கேட்கணும், ஆணுக்கு கட்டுப்படணும், ஆண் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிற்போக்கான சனாதன சிந்தனை தானே. அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு ஆணாதிக்க சிந்தனை தானே. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு பள்ளி மாணவி கூட பாதுகாப்பு இல்லையான்னு கேட்டால் எல்லாருக்கும் இங்கே பாதுகாப்பு வேணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.
இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேங்க, எனக்கு அங்கே என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது, அதனால என் பின்னாடி ஒரு போலீஸை போட்டு இருக்க முடியுமா? ஒவ்வொரு பெண்கள் பின்னாடியும் ஒரு போலீஸை போடணுமா? இல்லை ஆண்கள் தவறு செய்திருவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இப்படி போட்டுடலாங்க, பெண்களுக்கு பாதுகாப்புலாம் வேணாம், எல்லா ஆண்களும் தவறு செய்யக்கூடியவர்கள், அதனால ஒவ்வொரு ஆண்களுக்கு பின்னாடியும் ஒரு போலீஸை போட்டுடலாமா? சாத்தியமா? அப்போ அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த மாநிலம் எந்த கொள்கையை வந்து எடுத்துக்குது, அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய தகுதியை வளர்த்துக்கணும், எந்த அளவிற்கு மனித பண்பை வளர்த்துக்கணும்னு இருக்குல்ல. இப்போ அவன் அந்த பெண் வந்து தன்னை காதலிக்கலங்கிறதுக்காக கொள்றான் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான சிந்தனை, ஆணாதிக்க சிந்தனை. இப்போ அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்களா? அதுக்கு இந்த சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன சொல்யூஷன் சொல்லுங்க? ஒரு பொண்ணு லவ் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, அந்த பொண்ணு மட்டும் ஸ்கூலுக்கு போயிருக்கு, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா எல்லாருக்கும் மண்டக்குள்ள மட்டும்தான் மூளை இருக்கும். பட் இந்த மாதிரி அவதூறா பொய் பரப்புறவங்க, இதை புரிஞ்சுக்காம அறிக்கை கொடுக்குறவங்களுக்குலாம் வந்து உடம்பு முழுக்க மூளை இருக்கும்னு எடுத்துக்கலாம். அப்படி உடம்பு முழுக்க மூளை இருக்கக்கூடியவர்கள் சொல்லட்டும், இதை அடியோடு இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்கவே கூடாது அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன? உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்காம இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுக்கு ஏதாவது மாடல் இருந்தா சொல்லுங்கன்னு நாங்களும் சொல்றோம். ஆணாதிக்க சமூகம் திருந்தாதவரை பெண்களுக்கு எதிரான வன்முறைங்கிறது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல நடந்துகிட்டே தானே இருக்கும். உலகத்தில் எந்த மூலையிலும் பெண்களுக்கான நீதி, திருநர்களுக்கான நீதி அப்படிங்கிறது கிடைக்காது. இந்த உலகம் அதற்கு வக்கற்றதாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? அதை பற்றி பேசணும்ல. சரி, எடப்பாடி பழனிசாமி பேசுறது, அவர் அறிக்கை விடுறது அப்படிங்கிறது வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறதுக்கு அந்த பொறுப்புக்கு ஒரு தகுதியே இல்லாதவர் கொடுக்கக்கூடிய அறிக்கை. அதை படிப்பதனால் மக்களுக்கு எந்த விதத்திலும் அறிவு வளராது அப்படிங்கிறது தான் சொல்லுங்கள். 2026 தேர்தல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கு, எளிதாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. இந்த சூழலில் இப்போ ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் பேசி சந்திச்சிருக்கிறாங்க, ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. அதை வந்து உறுதிப்படுத்தும் விதமாக இப்போ ஜோதிமி அவர்களும் சரி, கார்த்தி சிதம்பரம் அவர்களும் சரி சந்தித்தது உண்மைதான், அவங்க முன்னாடி கொடுத்து பேசினார். விஜய் வந்து காங்கிரஸுக்கு ஒன்றும் புதிதில்லை, இது போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் இருக்குது. இந்த தேர்தல் காலத்தில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வந்தால் அது எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்கின்ற வேலையை பாருங்க. அதாவது காங்கிரசினுடைய முகம் அப்படிங்கிறது ராகுல் காந்தி தான், சரிங்களா? ராகுல் காந்தியினுடைய அந்த சிந்தனை, அவருடைய அந்த பண்பு, அதுக்காக தான் நம்ம வந்து அவரை வந்து மதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம காங்கிரஸை பற்றி கூட நம்ம பேசுகிறோம். இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தி என்னோட பிரதர் அப்படின்னு அவர் சொல்கிறார். ராகுல் காந்தியினுடைய ஸ்டாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேசிசத்துக்கு எதிராக இருக்கிறது. அப்போ அதனால நம்ம வந்து அவரும் வந்து நம்ம தலைவராக ஏற்றுக்கிறோம். ஸோ ராகுல் காந்தியை வைத்து தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறத பேசுகிறோமே தவிர மற்றபடி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்குற வழியை பாருங்க, இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத கூட நான் ஸ்டேட்மெண்ட் சொல்ல மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ந்தா என்ன, வளராட்டி எனக்கு என்ன, அது தேவையில்லாதது. இங்கே வந்து திமுக தான் முக்கியம் அப்படிங்கும்பொழுது வந்து அந்த கட்சி வளரட்டும், வளராமல் போட்டாங்க அவங்களுடைய விருப்பம். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் இப்படி உட்காந்துக்கிட்டு விஜயோட பேசுகிறோம், ஏற்கனவே பேசியிருக்காங்க, ராகுல் காந்தி பேசியிருக்காங்க. ராகுல் காந்தி காங்கிரஸ்காரர் தான் என்ன வேணா அவங்க சொல்லிவிடுங்க. நாளைக்கு பிரதமர் நரேந்திர மோடி கூட இப்படி கூட சொல்லலாம். காங்கிரஸ் இங்கே இருக்கிற வந்து காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையாக இல்லாதவர்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுங்க, அது நம்மளுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருடைய கருத்தை வலுவ சேர்க்கறதுக்கு நீங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கிறீங்க? அவர் ஃபேசிசத்தை எந்த அளவுக்கு எதிர்த்துட்டு இருக்காரு, அந்த ஃபேசிசத்தை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் எந்த அளவிற்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருக்கீங்க? ஃபேசிசத்திற்கு எதிரான கருத்தை நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கிறீங்க? இப்போ விஜய் வந்து ராகுல் காந்தி தான் டிசைட் பண்ண போகிறாரு இது வந்தாலும், சரிங்களா? தலைமை பொறுப்பில் கார்கே இருக்காரு, அதனால் அவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க. இங்கே இருக்கக்கூடியவங்க பேசுறது அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்கிறது வந்து நடக்க போகிறது கிடையாது. ஆனாலும் காங்கிரஸ்காரர்கள் கொஞ்சம் வேலை செய்யட்டும். உட்காந்துக்கிட்டு திமுக நோன்றது, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் காங்கிரஸுக்கு பிரயோஜனமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பிரயோஜனமாக இருக்காது. இப்போ ஃபேசிசமா பாயாசமானு கேட்ட விஜய் கூட ராகுல் காந்தி என்ன பேசியிருப்பாரு? விஜய் தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போகிறாங்கிறாரு, துணை முதல்வர் கொடுக்கலாம். காங்கிரஸ் வந்து பழைய விட்டு போன அதிகாரங்கள், விட்டு போன அந்த இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சா திமுக படுதோல்வி சந்திக்கும் கூட காங்கிரஸ்காரங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஐயோ ரொம்ப பயமாக இருக்குதுங்க எங்களுக்கு கேட்கும் போது ஜோகல்ல அப்படிங்கிற மாதிரி. ராகுல் காந்தி ஃபேசிசத்தை எதிர்க்கக்கூடியவர், விஜய் ஃபேசிசமா பாயாசமானு கேட்டவர். பாஜகவோட கூட்டணி இல்லைன்றார்ல, காங்கிரஸோட வாய்ப்பு இருக்குல்ல? அதோ தெரியுதே. இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு வந்து வேணாங்க, அந்த உவமையை வந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அசிங்கமாக போயிடும்.
பாஜக பேரை சொல்லாம கூட கண்டிச்சிருக்கிற ஒரு விதம் வந்து விஜய்க்கு மட்டும் தான் தெரியும். அப்படிப்பட்டவர் கூட ராகுல் காந்தி எப்படிப்பட்ட தேர்தல் பேச்சை வந்து பேசுவார் அப்படிங்கிறத நம்மளாலே யூகிக்க முடியும். அதற்கு வாய்ப்பில்லைன்னு. ஆனால் காங்கிரஸில் இருப்பவர்கள் இப்படி பேசுறாங்க அப்படின்னா அவருடைய ராகுல் காந்தியினுடைய தலைமையை இவர்கள் எந்த அளவுக்கு மதித்திருக்கிறார்கள்னு ஒரு கேள்வி வருதுல்ல. முதல்ல மக்கள் ஏத்துப்பாங்களா காங்கிரஸ் இப்படி பேசுதே? விஜய்க்கு அதிகமான செல்வாக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துகிட்டே இருக்கு, பெரும் கூட்டங்கள் இருக்கு. இதை பயன்படுத்தி காங்கிரஸ் இப்போது கூட்டணி வச்சா ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம், விட்டதை பிடிச்சிடலாம்னு சொல்லி ஒரு ராகுல் காந்திக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்களா தமிழக காங்கிரஸ்? அப்படி ஒரு அட்வைஸ் எந்த முட்டாள் கொடுப்பான்னு நான் கேட்கறேன். காங்கிரஸ்ல இல்ல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்தி அறிவில்லாதவரான்னு நான் கேட்கறேன். அவருக்கு செல்வாக்கு இருக்கு, ஜென்சி கிட்ட ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு ஓட்டுற ஐடியா இருக்காது. ஓகே, ஜென்சிக்கு இருக்காது. நான் என்ன கேட்குறேன், இப்போ இருக்கிற அவருடைய ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் போய் கூட்டணி வைக்கும்னா அந்த சொற்ப ஓட்டுக்கு கூட லாயக்கற்றவர்களாக காங்கிரஸ் இருக்காங்கிற ஒரு பேர் வந்துடும். இப்போ என்ன கொடுமை என்னங்க, காங்கிரஸை பற்றி என்ன நினச்சாலும் மனசு விட்டு பேச முடியல. கூட்டணியில் இருக்காங்க, நம்ம வந்து தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்கிற பேச்சை வந்து மதிக்கிறோம். காங்கிரஸில் இருப்பவர்களுக்கு வேணால் அவர்கள் தலைமை பண்பு மதிக்கக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம். ஆனால் திமுக காரங்களுக்கோ திமுக ஆதரவாளர்களுக்கோ அந்த சிந்தனை கிடையாது. ஓரளவு வந்து கண்டிக்க முடியும் என் போன்றவர்களால். அப்போது முதலமைச்சர் வந்து ராகுல் காந்தியை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைமை பண்பை மதிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது காங்கிரஸ் இந்த மாதிரிலாம் பேசுதுன்னு சொல்லிட்டு இறங்கி அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்களுடைய தலைவர்களுடைய பேச்சு நாங்கள் மதிக்காதவர்கள் மாதிரி ஆயிடுவோம். அந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறனால நான் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்கிறேன். காங்கிரஸ்காரர்கள் உங்களுடைய தலைமை கொடுத்த வேலையை பாருங்கள், கூட்டணியை பற்றியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, அதில் உங்கள் தலைமையில் இருக்கிறவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஆனால் தொடர்ச்சியாக இப்போ ஜோதிமணி அவர்களாகட்டும், கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் வந்து தொடர்ச்சியாக திமுகவை அட்டாக் பண்ணுறாங்க, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்கல்ல, அது எப்படி பார்க்குறது? ஏங்க அது அவங்களுடைய படிப்புக்காக பேசிட்டு போட்டோம். விஜய்க்கு வந்து ஒரு ரசிக கூட்டம் இருக்குது, ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறதுனால காங்கிரஸ் போய் ஒட்டிக்கும் அப்படின்னா அப்போது நீ காங்கிரஸ் யாருங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இப்போ பேசுகிறாங்களே, ஜோதிமணி பேசட்டும், கார்த்திக் சிதம்பரம் பேசட்டும், அப்போ காங்கிரஸ் யார், எந்த சிந்தனையோட இருக்குங்கிற ஒரு கேள்வி வரும். அங்கே ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரு, முழுக்க நான் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறேன், இந்த மண்ணிலிருந்து அவர்களை அகற்றும் வரை நான் வந்து போராடுவதை நிறுத்த மாட்டேன், பிஜேபி ஆட்சியிலேருந்து அகற்றும் வரை நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு எல்லாம் பேசும்பொழுது காங்கிரஸ் வந்து விஜய் கிட்ட போய் நிற்கும் அப்படிங்கிறது நீங்கள் ராகுல் காந்தியை அவமதிக்கிறீர்கள். நீங்க இதை பேசக்கூடாதுன்னு சொல்லலை, நீ என்ன வேணாலும் பேசப்பட்டு உன்னுடைய பேச்சு எப்படி இருக்குங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏங்க திமுக ஆதரவாளர்கள்லாம் தலைமைக்கு கட்டுப்பட்டு காங்கிரஸை பத்தி விமர்சனம் செய்யாம அமைதியா இருந்தா அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. பயத்துல இருக்கிறாங்க, ஒருவேளை காங்கிரஸ் போயிட்டா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு திமுக பயத்துல. ஐயோ அதாங்க சொல்றேன், நான் திமுக ஆதரவாளர் இருக்கிறனால நான் சில இதில் பேசிடலாம். ஆனால் திமுகங்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய கட்சி. அதனால இப்போ நம்மளுக்கு என்ன வாயில வருதுன்னா, காங்கிரஸுக்கு சீட்டை குறைச்சிட்டு விசிகாவுக்கு சீட்டை அதிகமாக கொடுங்க அப்படிங்கிற இடத்துல தான் எல்லாரும் வந்து நிற்கிறோம், அதை தான் பேசுகிறோம். ஆனால் அதை நம்ம பேசக்கூடாது, தலைமையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது தெரியுங்கிறனால அமைதியாக இருக்கும். அப்போ இப்படிலாம் பேசினா காங்கிரஸ் வாங்கி தான் கட்டிட்டு போகும். இப்போ ஜோதிமணியும் கார்த்திக் சிதம்பரமும் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸினுடைய இமேஜை எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது விஜய் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிவிட்டாரு. காங்கிரஸ் என்ன நேற்றுக்கு தொடங்கின கட்சியை, இப்போ தொடங்கின கட்சி விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. அவர்கிட்ட போய் அவர் ஆட்சியில் பங்கு தருவாருங்கிறனால நான் போய் நிற்பேன், அவர் பாசமா பாயாசமான்னு கேட்டால் கூட நான் போய் நிற்பேன், பிஜேபி எதிர்காட்டா கூட போய் நிற்பேன் அப்படின்னு காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள். அப்படின்னா அந்த ஒரு படத்தில், சிவகார்த்திகேயன் படத்தில், ஐயோ இதெல்லாம் இங்கே வியாபாரம் ஆகாது அப்படின்னு தெரியுமா, ஏற்கனவே வியாபாரம் ஆகாமல் தான் தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு நேஷனல் பார்ட்டி யூனியன் கவர்மெண்ட்ல இருந்தவங்க அப்படிங்கிறதுக்காகலாம் உங்களுக்கு இங்கே மதிப்பு கொடுக்கல. ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருவருக்காக தான் இங்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய பிரதர், பாசிசத்தை எதிர்க்கக்கூடியவர், ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கக்கூடியவர், கொள்கை தான் முக்கியம், இந்த நாடு தான் முக்கியம்னு ராகுல் காந்தி சொன்னதுனால் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் ஜோதிமணி கார்த்தி சிதம்பரம்லாம் வாய விட்டாங்க அப்படின்னா இன்னும் வாங்கி கட்டின்னு தான் போவாங்க. அதனால கட்சிக்கு உருப்படியாக ஏதாவது வேலை செய்வதை அவர்கள் பார்க்கட்டும். நன்றி தோழர், நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.